வணக்கம். இன்றைக்கான ஹெல்த் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, எது ட்ரீட்மெண்ட் நல்லது, யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் உகந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஹார்ட்டுக்கு பிளாக் இருக்குது, பிளாக்குக்கான ட்ரீட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா ஸ்டென்ட் வைக்கிறோம், பைபாஸ் பண்ணுறோம். இதில் யாருக்கு எது உகந்ததுங்கிறது நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மருத்துவரை விட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. சரியா? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு பிளாக் இருக்கும் பட்சத்தில் ஸ்டென்ட் வச்சா அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தரும். 2 பிளாக் இருக்கும்போதும் உங்களுக்கு ஸ்டென்ட் வைக்க முடிஞ்சிச்சுன்னா ஸ்டென்ட் தான் நல்லது. 3 பிளாக் இருக்கும் பட்சத்தில் தான் கன்ஃபியூஷன் வரும். 3 பிளாக்கும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்டென்ட் வைக்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டென்ட்டு திரும்பி வருவதற்கான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10ல் 1 திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் பெஸ்ட்டு ஸ்டென்ட் வச்சு உள்ள கேமரா போட்டு பார்த்து நம்ம பண்ணினோம்னாலும் நமக்கு 10ல் 1 பிளாக்கு திரும்பி வரும். என்னென்னா நம்ம சாப்பிட்றது, சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல், நமக்கு இருக்கிற இப்போ அந்த நாளையினால் வர ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே ஒரு காரணம். நமக்கு என்னதான் இருந்தாலும் வயசு ஆகத்தானே செய்யும், அதனால் பிளாக்கு திருப்பி வரலாம். ஸோ 10ல் 1 திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். இது நம்ம எங்களோட கேஜியோ இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கிற குப்சாமி, கேஎம்சிஹெச் அவங்களோட டேட்டாலாம் கிடையாது. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிற அமெரிக்காலேயே இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ 3 ஸ்டென்ட் வச்சு ஒன்றுக்கும் 10% அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 3ல் 1 திருப்பி பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் அதிகம். அதனால் 3 பிளாக் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் வைக்கணும். ஸ்டென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கடவுள் நமக்கு தந்த இரத்த குழாயை உள்ளுக்குள்ளார ரிப்பேர் பண்ணி உள்ளுக்குள்ளார மெட்டல் பொருத்தி நம்ம அதை சீராக்கிறது. அதாவது கிச்சன் சிங்க் அடைச்சி போச்சு, நம்ம ஆசிட் ஊற்றி கழுவி விடுற மாதிரி நம்ம படிஞ்சிருக்கிற கொலஸ்ட்ராலை பூரா உடச்சி விட்டு ரத்தத்தில் கலக்க வச்சு அது திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு மெடிக்கேட்டட் ஸ்டென்ட்டுன்னு சொல்லி நம்ம பொருத்துகிறோம். அது ஸ்டென்ட். இதுவே பைபாஸ்னால் நெஞ்சில் ஓடுற நரம்பும் காலில் இருக்கிற ரத்த குழாயையும் எடுத்து நமக்கு பைபாஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா சிம்பிள். கோயம்புத்தூருக்கு நமக்கு டிராஃபிக் அதிகமாச்சு, அதனால் என்ன பண்ணாங்க, மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு அவனாசிலேருந்து ஒரு ரோடை போட்டாங்க. அது என்னென்னா பைபாஸ். அதே தான் இதுவும். ஸோ ரத்தம் செல்றதுக்கான பாதை குறுகி விட்டது, அதனால் தேவையான இடத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு ரத்தம் போக முடியல. அதனால் பைபாஸ் பண்ணி வேறொரு ரத்த குழாய் வழியாக நமக்கு சேர வேண்டிய இடத்துக்கு ரத்தத்தை கொண்டு போய் சேர்த்துறது தான் பைபாஸ். ஸோ பைபாஸ்லேயே இப்போ 3 வெரைட்டி வந்துருச்சு. சென்டர் ஓப்பன் பைபாஸ், சைடு ஓப்பன் பைபாஸ். சைடு ஓப்பன்லேயே ரோபோட்டை வச்சு பண்ணுற மாதிரி டெக்னிக்கெல்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே பைபாஸ் எல்லாத்துக்கும் அதே தான், நான் சொன்னேன் அதே தான். பட் டெக்னிக் ஆஃப் பைபாஸாக மாறி இருக்குது. ரிசல்ட்ஸும் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். பைபாஸ் பொறுத்த வரையிலும் பொதுவான கருத்து என்னென்னா நீடிச்சு உழைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. சுகர் இருக்கிறவங்களுக்கு புண்ணு ஆறுறதுக்கு சிரமம் அப்படின்னு சொன்னோம்னாலும் பைபாஸாக சிறந்தது. என்னென்னா நம்ம மற்ற நரம்புகள் புது நரம்பு வைக்கும்போது நமக்கு நீடிச்சு உழைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுகர், அதே மாதிரி முக்கியமான இடங்களில் பிளாக், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. பைபாஸ் சர்ஜரி பற்றி நமக்கு இப்போ பயப்படணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. முதல் நாளும் 80%, 90% அந்த மாதிரி சக்ஸஸ் இருந்தாங்க. இப்போல்லாம் 95% சக்ஸஸ் தராங்க. ஸோ நம்ம வர்றோம், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதங்கிற போது திருப்பிக்கு பழைய நிலைமைக்கு போகிற மாதிரி ஒரு ஹெல்த் சுச்சுவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். வண்டி ஓட்டலாமா? எஸ், வண்டி ஓட்டலாம். வெயிட் தூக்கலாமா? எஸ். யூஸ்வலாக உங்கள் ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி நார்மலாக இருக்கும் பட்சத்தில் 20-25 கிலோ வரையிலும் தூக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. விவசாய வேலை பார்க்கலாமா? டெஃபினட்டாக பார்க்கலாங்க. ஸோ என் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் விவசாய வேலை பார்க்குறவங்க இன்னுமே இருக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறாங்க, மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்குறாங்க, தேங்காய் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, தேங்காய் மட்டை உரிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட பேஷண்ட்ஸு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு தடையாக இல்லாமல் நமக்கு ஒரு படிக்கட்டாக மாற்றி நமக்கு என்ன வியாதி தேவையோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சர் ஓரளவுக்கு கேரண்டியாக இருக்கும். ஏன் ஓரளவுக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் தான் முக்கியம். ஸ்டென்ட் வைக்கிறதோட என் வேலை முடிஞ்சுது, பைபாஸ் பண்ணுறதோட சர்ஜனோட வேலை முடிஞ்சுது. அதை பாதுகாத்துக்கிற வேலை உங்களோட தான். கரெக்டான டயட்டு, கரெக்டான உணவு பழக்கங்கள், சரியான எக்ஸசைஸு, தவறாமல் மாத்திரை சாப்பிட்றது, இந்த மாதிரி கரெக்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா
ஆஃப்டர் ஸ்டென்டிங், ஆஃப்டர் பைபாஸ் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் ஓடும். இதையெல்லாம் மீறியும் பிரச்சனை வரலாமா? அபூர்வம் பிரச்சனை வரலாம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் எல்லாமே மனுஷங்க தான், கடவுள் கிடையாது. கடவுள் வச்ச தந்த ரத்த குழாயிலேயே நமக்கு பிளாக் நம்மளால் வர வச்சுக்கும் போது, நம்ம பைபாஸு ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அதுலேயும் பிளாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எல்லாமே உங்கள் கையில், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. ஸோ இந்த அறிவுரை உங்களுக்கு பிரயோஜனப்படும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.